இன்னைக்கு அழகரசு சுரேஷ் வந்து ரொம்ப மோசமாவே நடந்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா, அந்த பக்கம் வந்து தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட பேசி கத்தி கத்தி பேசுறாரு. இதா பண்ணுவியா, நான் உன்னை பண்ணதுக்கு அப்படின்னு கத்தி பேசுறாரு. பசங்க தூவினுக்குதுன்றாங்க. பசங்க சாக்கு வச்சு நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா, என்ன மதி சொல்லி நீ பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. நான் அவ ஏங்க நடுவில் இழுத்துன்னு வரீங்கன்றாங்க ரேவதி. அந்த பக்கம் பார்த்தாக்கா, இந்த பக்கம் பார்த்தாக்கா சுரேஷ் மதிய ஒரு மாதிரியா சைட் வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. அவனுக்கு வேலை பத்தி கவலைப்படாத, தெரிஞ்ச பிரின்சிபால் இருக்காரு, நான் பேசுறேன் அப்படின்ட்டு கிட்ட வந்து உட்காந்து பேசுறாரு. மதிக்கு அப்பவே ஏதோ ஒண்ணு தோணுது. இல்ல நான் பாத்துக்கிறேன் வேணான்றாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு பேசுறாரு. இல்ல எனக்கு இப்போதைக்கு அந்த மைண்ட் தாட் இல்ல அப்படின்னு மதி சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாரு. கல்யாணம் ஆனா கூட எனக்கு அந்த தாட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல ஒண்ணு இன்னத்துக்கு அதெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கறேன்றாரு சுரேஷ். அவன் மதிய கையை பிடிச்சி இருக்கு ரொம்ப இதுவா பண்றாரு. இன்னும் சத்தம் கேட்டு அவங்க மாமியார் அப்புறம் இவரு பாக்கியராஜ் அவங்க அப்பா எல்லாமே வந்துடுறாங்க. இவ வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் குடுக்குறா. என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படி இப்படின்றாரு இன்னைக்கு. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குது. மெதுவா பேசுங்கன்றாங்க மாதிரி. இன்னும் என்ன அடக்கி வைக்கிறேன் அப்படின்னு அடிக்க போறாரு. அதோட முடியுது. நான் ரோசி.